ஸோ நிச்சயமா அவங்களுடைய வளர்ச்சியில தான் பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த வளர்ச்சியில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து மற்றவங்களாலேயோ இல்லை இவங்களுடைய செயல்களாலேயோ வராது, இவங்களுடைய மைண்ட் செட்டால வரும். எக்ஸாம்பிள், ஒருத்தர் கால் பண்ணி ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லுவாங்கன்னா இன்னொருத்தர் கால் பண்ணி அதே மாதிரி பேட் நியூஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் நடக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் தான், பட் அந்த மாதிரி வேற எந்த விஷயங்கள்ல வேணா நடக்கும். ரெண்டு எஃபெக்டும் அதிகமா இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி அது ரெண்டுமே கிளாஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல. ஸோ அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த சந்திர கிரகணத்துல கடகம் ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர செய்தி என்ன மேம்? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த சந்திர கிரகணத்துல ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரே டைம்ல ரெண்டு விஷயங்களும் நடக்கும். நல்லதாகவும் நடக்கும், கெட்டதாகவும் நடக்கும். ஸோ பேலன்ஸ்டா இருக்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள், ஒருத்தர் கால் பண்ணி ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லுவாங்கன்னா இன்னொருத்தர் கால் பண்ணி அதே மாதிரி பேட் நியூஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் நடக்கும். இது வந்து எக்ஸாம்பிள் தான், பட் அந்த மாதிரி வேற எந்த விஷயங்கள்ல வேணா நடக்கும். ஸோ அப்போ வந்து பேலன்ஸ்டா இருந்துட்டா நல்லது. ஏன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு எஃபெக்டும் அதிகமா இருக்கு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ரெண்டு எஃபெக்ட்டுமே அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அது ரெண்டுமே கிளாஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அந்த பர்டிகுலர் டைம் பீரியட்ல. ஸோ அதை மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல நல்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு அபண்டன்ஸான, அதாவது நல்ல ஒரு ஏர்னிங், பெர்மனண்டான ஏர்னிங். ஸோ வேற ஏதாவது நீட்ஸ், ஃபினான்ஷியல் நீட்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்வாங்க. அந்த அபண்டன்ஸ்ன்றதே பரிபூரணம். ஸோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு பிளஸ்ஸிங் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனா அந்த பிளஸ்ஸிங் உனக்கெல்லாம் கிடைக்குமா, நான் கிடைக்க விட்டுருவேனான்னு சொல்லிட்டு அந்த டார்க்னஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற டார்க்னஸ் வந்து அது அடிக்க பார்க்கும். ஸோ அப்போ அந்த கிளாஷஸ் வந்து உருவாகும். ஸோ அந்த டைம் இவங்க கொஞ்சம் மைண்ட் ரீதியா ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகே மேம். கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தால என்னென்ன பாதிப்புகள் நிகழும்? ஸோ நிச்சயமா அவங்களுடைய வளர்ச்சியில தான் பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த வளர்ச்சியில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து மற்றவங்களாலேயோ இல்லை இவங்களுடைய செயல்களாலேயோ வராது, இவங்களுடைய மைண்ட் செட்டால வரும். மைண்ட் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணும் அவங்கள. ஆக்சுவலாக நல்லா போயிட்டு இருக்க காரியத்துல கூட ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு, அதை நீ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடும். ஸோ அந்த வளர்ச்சி பாதை, அவங்களுடைய பர்சனல் க்ரோத், மென்டல் க்ரோத், எனி கைண்ட் ஆஃப் க்ரோத், அந்த வளர்ச்சியில கண்டிப்பா ஒரு பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதாவது அதை ஸ்டாப் பண்ணணுன்றதுக்கான விஷயங்கள் வந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ல ஓடும். சில பேருக்கு ஓகே இந்த விஷயம் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், இதை ஸ்டாப் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு கரெக்டான பாதையில போக முடியும்னு நினைப்பாங்க. பட் அதை ஸ்டாப் பண்ணா அவங்களுக்கு பிரச்சனை தான் வரும் அண்ட் அவங்களுடைய க்ரோத்தும் நின்று போயிடும்ன்றது தெரியாது. ஸோ இப்படியான ஒரு கொலாப்ஸை வந்து மைண்ட் செட் கொடுக்கும். ஓகே. கடகம் ராசிக்காரர்கள் சந்திர கிரகணம் நிகழக்கூடிய அந்த நேரத்துல என்னென்ன விஷயங்கள் பண்ணா அவங்களுக்கான முழு பலனும் கிடைக்கும்? ஸோ இவங்க வந்து ரியலைசேஷன் மட்டும்தான் பண்ணணும். ரியலைஸ் பண்ணணும் நம்ம என்ன ஆக்ஷன் கொடுத்துருக்கோம். அதாவது இவங்களுக்கு டார்க்னஸ் இருக்கு, டார்க் சைடும் இவங்களுக்கு இருக்கு, நெகட்டிவிட்டி இருக்கு, ரெண்டும் கிளாஷ் ஆகுது அப்படின்ற போது அந்த நெகட்டிவிட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம், அது வந்து நம்ம லைஃப் உள்ள வர்றதுக்கு நம்ம என்ன கேட்வே ஓப்பன் பண்ணியிருக்கோம், நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணணும். ஸோ அதை ரியலைஸ் பண்ணாங்கனாலே ஸோ அந்த நெகட்டிவ் வந்து கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸும் வந்து மேற்கொள்ளணும். அப்போ அந்த ஐடியா ஆல்ரெடி இருக்கு, சில விஷயத்த நான் விடணும்னு இருக்கேன், லைக் கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன் நான் வந்து இருக்கு, எனக்கு அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஸோ அந்த கிரகணத்தப்போ ஏதாவது ஒரு பூஜைகள் மூலியமாவோ இல்லை வேண்டுதல் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதை ஸ்டாப் பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்க ரியலைஸ் பண்ணணும், அதுல கெட்ட விஷயங்கள்லாம் அப்பவே ஸ்டாப் பண்றதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும், நல்ல விஷயங்கள் கண்டினியூ பண்றதுக்கான ஆக்ஷனும் எடுக்கலாம். ஓகே. ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான பூஜைகள் வழிபாடுகள் செய்யலாம்? ஸோ இவங்களுக்கு அதான் ஓவரால் எல்லாமே அப்படிதான் வருது. நல்லதை அக்செப்ட் பண்ணிக்கணும், கெட்டதை ரிலீஸ் பண்ணணும்.
ஸோ இது வந்து அதற்கான பூஜைகள் பண்றதோட மோஸ்ட் ஆஃப் ஆல் கிரகணத்தப்போ பூஜைகள்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. பேசிக்கலி அமைதியா தான் இருப்பாங்க. ஆஃப்டர் தட் தான் வந்து பூஜைகள் அதெல்லாம் நடக்கும். ஸோ இவங்க அந்த டைம் வந்து அந்த கிரகணம் சாட்சியா இல்ல சந்திரன் சாட்சியா பிரபஞ்சம் சாட்சியா நான் இதெல்லாம் எனக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு, எனக்கு பிடிக்கலனாலும் ஆனா இதெல்லாம் நல்லதா இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருந்தாலும் இதெல்லாம் எனக்கு கெட்டது கொடுத்துருக்கு, ஸோ நான் அதை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்டிங்ஸ் நியூ பிகினிங்ஸ் இந்த ப்ராசஸ் பண்றதே அவங்க வந்து மிகப்பெரிய பூஜை பண்ணதுக்கு சமம். ஸோ அது வந்து பிரபஞ்சத்தின் சாட்சியா வச்சு அவங்க இந்த டைம்ல அதை பண்ணணும். ஓகே. இப்போ செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. இந்த கிரகணத்துக்கு நம்ம டாரோ கார்ட் ரீடிங் மூலமா 12 ராசிகளுக்கும் பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா? சார், ஏன்னா இது வந்து எனர்ஜி பேஸ் பண்ணதான் டேரோ கார்ட் ரீடிங். ஸோ இந்த கிரகணத்தப்போ ஒரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும், அது கொடுக்கக்கூடிய அது ஒரு அவுட்கம் என்ன, நெகட்டிவா இருக்குமா இல்லை பாசிட்டிவா இருக்குமா, ஸோ அப்படி இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ரிகாஷனா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் பொதுவா ஏதாவது இந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும் இல்லை ஒரு பாதிப்பு இருக்குன்னா இந்த மாதிரியா? சந்திர கிரகணம்னாலே வந்து அந்த சந்திரனுடைய அந்த ஒரு பவரை வந்து மறைக்கிற மாதிரி தான், அந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு அது மறைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். ஸோ சந்திரன்னாலே நம்மளுக்கு வந்து மென்டலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ மன ரீதியான உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல சந்திரனோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் வந்து ஒரு கிரகணம் வருது அப்படின்ற போது ஸோ அப்போ இதை சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு அஃபெக்ட் வந்து ஏற்படுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ அப்போ அந்த டைம் வந்து நம்ம ஏதாவது ஒரு மெடிடேஷன் எடுக்கிறது, இல்லை வந்து தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன், இல்லை தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மெடிடேஷன் ப்ரேயர் இப்படி வந்து அதை டைவர்ட் பண்ணிக்கிட்டா ஸோ அந்த மைண்ட் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த அஃபெக்ட்ல இருந்து நம்மளை காத்துக்கலாம்.